வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர். சட்டசபையில நடந்த ஒரு அதிசயமான 8வது அதிசயம் தான் சொல்லணும். உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்வை நீங்க இன்னைக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கல தோழர். என்ன நடந்துச்சு தோழர்? ஆக்சுவலா ADMK-வோட உசிலம்பட்டி MLA ஐயப்பன் இன்னைக்கு பேசின செய்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மிக பரபரப்பான செய்தி மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகம் எப்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்னாடி நிக்குது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது தோழர். அப்படியா? என்ன பேசுறாரு தோழர்? அவர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்று மீண்டும் முதல்வராக வருவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆசையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பேசிட்டாரு தோழர். அப்படியா? ஆமா. நம்ம முதல்வர் எல்லோருக்கும் எல்லாங்கிற சித்தாந்தத்துல ஆட்சி நடத்துறாரு. அதனால எல்லோருக்குமான தலைவரா நம்ம முதல்வர் ஆயிட்டாரு. உண்மையில அவர் மக்கள் தலைவரா மாறிட்டாருங்க. அதான் தோழர். இந்த எதிர்கட்சி MLA-வோட பாராட்டுரை, அது வெறுமனே பாராட்டுரைன்னு சொல்லக்கூடாதுங்க. முகாம்ல இருந்து உண்மையிலே ஒருத்தர் முதல் முறையா உண்மையை பேசியிருக்காரு. அதிமுகல இருந்து ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் விமர்சிக்கிற இடத்துல இருக்கிற அவங்கனாலேயே தாங்க முடியாம பாராட்டிக்கிறாங்கன்னா நம்ம முதல்வருடைய திட்டங்களும் அதனால் ஏற்பட்டு இருக்கின்ற சமுதாயத்துல மாற்றங்களும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு இல்ல தோழர், நம்மளுடைய முதல்வரோட திட்டங்களை குறையோ தப்போ சொன்னா பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிற அளவுக்கு திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கும் வந்துருச்சு. நிச்சயமா தோழர். முதல் முறையா இந்த முறை 2026ல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றம் அமைய போதுங்க இந்திய வரலாற்றிலேயே. அதான் தோழர். அதான் ஏன்னா கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி தோழர். இந்த திட்டங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. எப்படி அண்ணா சொல்லுவார் இல்லைங்க, நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராவது மாற்ற நினைத்தால் தமிழ்நாடு பொங்கி எழும் அப்படின்னு மக்கள் வெகுண்டு எழுவார்கள் சொன்னாரு. அந்த மாதிரி இந்த முறை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்களாவோ யாராவது மாற்றம் நினைச்சாங்களாவோ தமிழக மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க. உண்மையிலே தோழர்